தமிழ்நாட்டு மக்கள் கவனத்திற்கு டிவிகே தலைவர் விஜய் விசிக தலைவர் திருமாவுடைய நரித்தந்திரத்தில் சிக்கிவிடக்கூடாது. அதிக தொகுதியிலே வென்ற டிவிகேவை ஏன் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை? இதை காரணம் காட்டி இன்னைக்கு காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் 118 எம்ஏக்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்தா போதும், இப்போ கவர்னர் அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், இதில் பிஜேபியுடைய தலையீடு இருக்குதுன்னு சொல்லி அப்பட்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏயா, நீ பதவிக்கு என்ன பண்ணுவேன்னு ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரியும். மக்கள் சிந்திக்கணும். ஒருவேளை கவர்னர் விஜய் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சட்டசபைக்கு போய் அந்த 118 பேரை அங்கே என்ன பண்ணால் நிரூபித்து காட்டணும். அப்போ இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் பின்வாங்குவாங்க. இதனால் என்ன நடக்கும்னா குதிரை பேரம், அதாவது 100 கோடி 200 கோடி ஒரு அமைச்சர் பதவி பேசுவாங்க. இதனால் என்ன ஆகுனா அந்த இடத்துல நிரூபிக்க முடியாமல் போனால் டிவிகே உடைய ஆட்சி கவிழும். இதை தான் கவர்னர் சொல்கிறாரு. இது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் சொல்லி. அதனால் இந்த காங்கிரஸ் இந்த விசிகாவுடைய வலையில் விஜய் சிக்க வேண்டாம். தயவு செய்து தொண்டர்கள், டிவிகாவுடைய தொண்டர்கள் சிந்திங்க. தலைவர் விஜய் அவர்களே, தவறான முடிவை எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், அமைதி காக்கவும். மக்கள் சிந்திங்க. ஜெய் ஹிந்த்.